வணக்கம் மக்களே. காராமணியோடைய நன்மைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பதிவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ புரத சத்து அப்படின்னா நமக்கு ஞாபகம் வருவது என்ன சொல்லுங்கள்? முட்டை. முட்டையை விட புரத சத்து காராமணியில் இருக்குன்னு சொல்ல நம்புவீங்களா? வாங்க அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, என்னென்ன நன்மைகளுக்கு வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைவ உணவு உண்பவர்களுக்கு புரோட்டீன் மிக குறைவாகவே கிடைக்கும் அப்படின்ற ஒரு கருத்து எல்லாரிடமே இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து பொய்யாக்கி விட இந்த ஒரு காராமணி பயிர் வந்து போதும். ஏன்னா இது முட்டையை விட 3 மடங்கு புரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? கண்டிப்பாங்க. முட்டை மட்டும் இல்லை, பாலை விடவும் 3 மடங்கு அதிகம் வந்து புரதம் இதில் இருக்குது. ஸோ இதற்கே வந்து ஆச்சரியப்பட்டா எப்படி? இதோடைய நன்மைகளை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ காராமணி உடலில் புரோட்டீன் குறைபாட்டை போக்குகிறது. உலகில் அதிக புரதம் நிறைந்த பருப்புகளில் ஒன்றாகவும் வந்து இது கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் விட காராமணி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ புரதத்தை தவிர கால்சியம் மற்றும் நார் சத்து உள்ளிட்ட ஊட்டச்சத்துகளுடைய களஞ்சியமாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் காராமணி ஊட்டச்சத்துடைய துடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 100 கிராம் பாலில் 3.4 கிராம் புரதமும் முட்டையில் 6 கிராம் புரதமும் இருக்குது. ஸோ 100 கிராம் காராமணி கொட்டையில் 13 கிராம் புரதம் இருக்குது. உடலில் புரத சத்து குறைபாட்டை விரைவில் வந்து குறைக்க விரும்பினா இந்த ஒரு பருப்பகைகள் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தசைகளுக்கு புரதம் தேவை, எலும்புகளுக்கு கால்சியம் தேவை. எனில் இந்த இரண்டும் காராமணியில் ஏராளமாக இருக்குது. இவைகளுடைய கலவையானது உடலின் தசைகள் மற்றும் எலும்புகளை பலப்படுத்துது. தசைகளுக்கு புரதம் தேவை, எலும்புகளுக்கு கால்சியம் தேவை. இந்த இரண்டும் வந்து காராமணியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செரிமான பிரச்சனைகளை போக்கக்கூடிய ஒரு விஷயமா காராமணியில் வந்து பார்த்திங்கன்னா மேங்கனீஸ் நிறைஞ்சிருக்கு. இது உடலுக்கு வந்து விரைவான ஆற்றலை அளிக்குது. அதோடு இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, நீரிழிவு நோயாளிகளுக்கும் காராமணியை தாராளமாக சாப்பிட குடிக்கலாம். இந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து உட்கொள்ளும் போது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவும் அப்படின்னு வந்து பல ஆய்வுகள் தெரிவிக்கிறாங்க. ஸோ வந்து புரத சத்து நம்மளுடைய உடலுக்கு எவ்வளோ தேவையோ அதே மாதிரி வந்து நீங்கள் பால், காராமணி இந்த மாதிரி என்னென்ன புரத சத்து நிறைந்த உணவுகளோ நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, கண் ஆரோக்கியம் முதல் இதய ஆரோக்கியம் வரை பல்வேறு நன்மைகளுக்கு காராமணி பயன்படுது அப்படின்னா நம்புவீங்களா? ஸோ காராமணி வந்து பார்த்திங்கன்னா கிளைசமிக் இன்ஸ்டன்ட் உணவுகளுடைய பட்டியலில் இருக்குது. இது வந்து மெதுவான செரிமானம் அடைது, இரத்தத்தில் சர்க்கரை அளவு திடீரென உயராமல் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இது நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து ஒரு நண்பனாகுது. அவர்கள் இரத்த சர்க்கரை அளவை வந்து முறையாக பராமரிக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காராமணியில் உள்ள அதிக ஃப்ளவனாய்டுகள் மற்றும் மற்ற உட்பொருட்கள் வீக்கத்திற்கு எதிரான குணங்கள் நிறைந்தது. வீக்கம் வந்து உடலை இயற்கை எதிர்வினை, ஆனால் நாள்பட்ட வீக்கத்தினால ஏற்படக்கூடிய எண்ணற்ற ஆரோக்கிய பலன்கள், ஆரோக்கிய கோளாறுகளை வந்து பார்த்திங்கன்னா இது தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதய நோய்கள், புற்றுநோய் ஏற்படக்கூடிய அந்த வாய்ப்பு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு வந்து இது உதவுது. காராமணியில் வந்து புற்றுநோய்க்கு எதிரான குணங்கள் இருக்குங்க. இதில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது புற்றுநோயை எதிர்த்து போராடுது. அது மட்டும் கிடையாது, ஃப்ரீ ரேடியேட்டர்களில் இருந்து செல்கள் சேதமடைவதை தடுத்து நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை அள்ளித்தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்க நம்ம எவ்வளோ விஷயங்கள் பண்ணுவோம், ஆனால் அது எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு நல்லது தான் ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் நீங்கள் காராமணியை பயன்படுத்துங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் B12 வந்து செல்கள் பிரிவதற்கு முக்கிய காரணி ஆகுது. கர்ப்ப காலத்தில் இந்த ஃபோலேட்டுகளுடைய அளவு வந்து அதிகம் இருக்க வேணும். இது பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நரம்பு கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்குது. ஸோ 100 கிராம் காராமணியில் 31% வைட்டமின் C சத்துக்கள் இருக்குது. இது நீரில் கரையக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும். இது உடலுக்கு தேவையான அளவு கிடைக்கும்போது உடலில் நோய் தொற்றுகளை எதிர்க்க தேவையான எதிர்ப்பாற்றலை வந்து வளர்த்து கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இரத்த நாளங்களுடைய நெகிழ்வு தன்மையை பராமரிக்குது. புற்றுநோய் ஏற்படாமல் சில பாதுகாப்பு கவசங்களை உடலுக்கு அளிக்குது. வைட்டமின் A அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வையை கூறாக்க உதவுது. இரும்பு, காப்பர், மேங்கனீஸு, கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் இதில் வந்து தேவையான அளவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் நம்மளுடைய உடலை வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக பாதுகாக்கும்.
இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.